ஹலோ சார், நான் வந்து கெவின் சாண்ட்ரோன் 7th படிக்கிற பிரிம்பட்ஸ் கார்டன் ஸ்கூல்லேருந்து வரேன். நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது பேர் வந்து இக்கவி. அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டோர்னமெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. அது மட்டும் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க சார். உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக ஃபார்மிங் பண்ணுறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் வந்து எம் செல்வராஜ். நான் வந்து சுமாராக ஒரு 40 வருஷமாக இந்த விவசாய வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த 40 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணீங்க சார்? பிரச்சனைகள் வந்து விவசாயத்தில் வந்து தண்ணி பற்றாக்குறை, ஒரு சமயத்தில் கரண்ட் பற்றாக்குறை வரும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். கிணத்துல தண்ணி இல்லாத இருக்கும். மே ஜூன் மாதங்களில் தண்ணி கஷ்டம் இருக்கும். அதுபோல் சமயத்தில் திரும்ப கிணறெல்லாம் கீழே வெட்டணும். அப்போல்லாம் அது போல் கஷ்டங்கள்லாம் விவசாயத்தில் அடிக்கடி வரக்கூடிய கஷ்டங்கள் தான். அதெல்லாம் சரி பார்த்து தான் அப்புறமா அந்த விவசாயம் செஞ்சுன்னு இருக்கிறோம். சார், உங்களுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது சார். அதே மாதிரி கன்சியூமர்ஸ் ஆனால் எங்களுக்கும் வந்து சில பிரச்சனைங்க இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இப்போ நெல் இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் கிட்டேருந்து வாங்குறவங்க அவங்களோட ப்ரைஸை வச்சு உங்கள் கிட்டேருந்து வாங்குறாங்க. அதனால உங்களுக்கு கம்மியாகுது. ஆனாலும் அவங்க வந்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக அவங்க கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் அதை சாப்பிட்றதுனால எங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு அது மாதிரி நிறைய சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதுக்காக தான் நாங்கள் இந்த இக்கவியை கண்டுபிடிச்சோம் சார். அந்த இக்கவியில் என்னென்னா ஃபார்மர் லாகின், கன்சியூமர் லாகின், இக்கவி லாகின். ஃபார்மர் லாகின் என்னென்னா நீங்கள் வந்து அதில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நீங்களே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். கன்சியூமர் லாகின்னா நாங்கள் கன்சியூமர்ஸ் வந்து அதில் லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நீங்கள் போட்ட ப்ராடக்ட்ஸை நாங்கள் வாங்கலாம். உங்களுக்கும் நீங்கள் வச்ச ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதோட எங்களுக்கும் ஹை குவாலிட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். அவ்வளோதான். தம்பி, இந்த விவசாயத்திலிருந்து நேரடியாக எல்லா ஒரு காய்கறியாக இருந்தாலும் நெல் வகையாக இருந்தாலும் அதை நேரடியாக நீங்களாக கொள்முதல் பண்ணினாக்க உங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கும். எங்ககிட்ட இருந்து வியாபாரிங்க வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கெமிக்கல் கலக்கிறாங்க. பழங்கள் எல்லாம் வந்து மருந்து போட்டு பழுக்க வைக்கிறாங்க. அதனால் வந்து உடம்புக்கு பல விதமான வியாதிகள்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஆகையினால் டைரெக்டாக வந்து கொள்முதல் பண்ணால் எங்களுக்கு விவசாயம் எங்களுக்கு நல்லாயிருக்கும், நாட்டு மக்களுக்கும் நல்லாயிருக்கும்.